வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? ஏதாவது கிரகங்களால் நன்மைகள் இருக்கா? கிரகங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா? அதனால் ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணால் குறையுமா? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் உங்களுக்கு இந்த மாதம் பலன் செய்ய போகிறார். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் இருக்குது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். அவர் 11ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னாலே 11ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் ஏதாவது பூர்த்தி ஆகாமல் இருக்குது, தடையாக இருக்குது, ஏதாவது காரியங்கள் நடக்காமல் இருக்குது, அது எப்போ நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் 11ஆம் இடம். அப்போ நம்முடைய எண்ணம் சிந்தனை செயலாக்கம் பெறும். இதுதான் 11ஆம் இடத்துக்குள்ள பலன். அதை தான் இங்கே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செய்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய பண வரவு, பொருள் வரவு, போக்குவரத்து எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் பொசிஷன். உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு சனி 2 பேருமே பார்க்குறாங்க. ஆக வருமானங்கள் உங்களுக்கு நிறைய இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது நகை வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுலேயும் கோச்சாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இருக்கக்கூடிய காலங்களில் ராகு வாங்கின நட்சத்திரம் குருவாக இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. நான் நகை வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, பண வசதி இல்லை, பொருள் வசதி இல்லை, ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்கன்னு நான் சொல்லலை. கிரகம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம இப்போ பேசுகிறோம். அது மட்டும் இல்லை, ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான ஒரு சோர்ஸஸ் இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 2 தமிழ் மாதத்தை உள்ளடக்கிய காலம். இந்த காலத்தில் தான் இந்த நல்லதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம். மெயினாக உங்கள் ஹெல்த் கண்டிஷன் மாத்திரம் இல்லை, அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ இதுக்கெல்லாம் எதுவுமே கட்டுப்படாத ஒரு சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக நல்லது நாம் அனுபவிக்கும் பொழுது அதுக்குரிய பிரச்சனைகளும் இருக்கத்தான் கிரக ரீதியாக இருக்குது. அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குன்னா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்து ஏதாவது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அன்சேல் ப்ராப்பர்ட்டி, அன்சோஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, கையில் பணமும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், ஐஎஸ் பணம், இன்சூரன்ஸ் பணங்கள், டிவிடெண்ட் பணங்கள் வரல அல்லது வட்டி வரல அப்படிங்கிறவங்களுக்கு நிலுவையில் நிற்கக்கூடிய பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்கும். அதுவும் சனி 2ஆம் இடத்துல இருந்தால் அந்த பணங்கள்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் அல்லது தவணை முறையில் ஏதோ வந்துகிட்டே இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெருசாக விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஏதோ விவசாயத்தில் மகசூல் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள், உங்களுடைய விருச்சிக ராசிக்கு அதிபதி தான் செவ்வாய், அவர் தான் சர்வீஸ்க்குரியவர். வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஏதாவது ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ் இதெல்லாமே கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கீங்க அல்லது எம்என்சியில் இருக்கீங்க, யாராக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஹைக்காக தான் இருக்குது. ஸோ வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இதெல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்க கிடைப்பாங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பாங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ இந்த காரியங்கள் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இது எல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்.
உங்கள் பிஸ்னஸ் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு டெவலப் ஆகும். அது வரைக்கும் பிஸ்னஸில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது லாபம் கைக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வரல, அது லாக் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இப்படி தான் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேர் ஆகி செப்பரேஷன் ஆனவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்க நடப்பதற்கான சூழ்நிலைகள், அத்தனைக்கும் வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாம் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுலேயும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் எஜுகேஷனில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், கௌரவம் கூடும். பெருசாக யாராவது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறவங்க அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட்டால் ஏதாவது ஆதாயம் அடையுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் வருவார், கேது இருப்பார். 10 அப்படின்னா யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்களோ, ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களால் ஏற்றம், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் புகழ், அந்தஸ்து இருக்குது. வருமானங்கள் சுமார். பெருசாக நான் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அல்லது ட்ரேடிங் பண்ணலாமா நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை செயலாக்க வேண்டாம். எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அந்த ப்ராஃபிட்டை கையில் பார்க்குறது, கண்ணில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்களோ, இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுக்குமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள், போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுங்கள். குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலமானது, அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ண அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா முயற்சி நார்மலாக இருக்கணும். பெரிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நீங்கள் பண்ண வேண்டாம். ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பட் நீங்கள் ஒரு தடவைக்கு அவசரம் பண்ண வேண்டியது, அவசியம் பண்ண வேண்டிய காரியங்கள் இருந்தால் எகைன் அண்ட் எகைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதம் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிர்பாராத ஜேர்னி இருக்குது. இந்த ஜேர்னி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ மகாலட்சுமியுடைய வழிபாடு பெருமாள் ஸ்தலத்தில் போய் பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை, குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா, அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா கும்பிடுங்க. இன்னும் ஒரு சிறப்பான உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.